ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட பிராண்ட் நியூ போட் Airdopes 141 இயர்பட்ஸ் தான் இருக்கு. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட் Airdopes 131 வந்து போட்டிருப்போம். அந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் வியூடு வீடியோ. அதோட வியூஸ் கிட்டத்தட்ட 48,000 கிட்ட வரைக்குமே போயிடுச்சு. ஸோ அந்த இயர்பட்ஸோட சக்சஸர் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இதை வந்து நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப் டு 42 ஹவர்ஸ் பிளேபேக்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வேற லெவல், இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஏபி, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு போட்டுட்டு சிரி அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட்டோட சிம்பிள் வந்து இங்கே போட்டிருக்காங்க. பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியோட ஃபோட்டோ போட்டு சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஜஸ்ட் பிளேன் வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி கீழே பார்த்தீங்கன்னா 4500 போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதை நான் வந்து பிரைம் டே செல்லில் தான் வாங்கினேன். 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1300 ருபீஸ் வரைக்கும் இப்போ வந்து செல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து வெளியே எடுக்கலாம். தலைகளை எடுக்கிறோம். ஸோ இப்படி தான் வரும். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லார்ஜும் ஸ்மாலும் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேப்பர் மேனுவல் தான். இங்கே ஒரு பேப்பர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து போட்டோட ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொரு யூசர் மேனுவல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஏக்யூ கார்டு, சாரி, ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் கார்டு. அப்புறம் வேறு ஏதாச்சும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து 1 வருஷம் வாரண்டி கார்டு இருக்குது. இதுவும் ஏதோ ரீட் மீ பிஃபோர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக அந்த பிராண்டிங் கார்டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎஸ்கே பிராண்டட் கார்டு தான் இது. சரி, இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டோன் கலரில் இருக்குது. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது வந்து சொல்லுங்கள். இப்போ இதை வெளியே எடுப்போம். செமையாக இருக்குது. இந்த 2 டோன் கலர் நல்லா இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு நாள் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா இதில் வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சஸோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே ஆகாது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இந்த இயர்பட்ஸ் கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் வேறு அவ்வளோதான், நமக்கு எந்த வித டெக்ஸ்டிங் எதுவுமே தெரியல. ஸோ நல்லா மினிமலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கையில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சிலன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஹேண்டில் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நம்ம ஈஸியாக அப்படி 1 ஹேண்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 2 டோன் ஃபினிஷ் தான் வந்து தெரியுது. இந்த 2 டோன் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து இந்த 2 டோன் ஃபினிஷ் பிடிச்சதுனால தான் நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன். இல்லைனா நான் வந்து எப்பயுமே ஆஸ் யூஷுவல் பிளாக் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம இயர்பட்ஸோட டிசைனுக்கு வருவோம். இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து ஆங்குலர் இனியர் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஆங்குலர் இனியர் டைப் யூஸ் பண்ணனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன், இங்கே இருக்கிறது வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர். அப்புறம் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒரு டிசைன், ஐ மீன் லோகோ இருக்குல்ல, அதான் வந்து டச் கண்ட்ரோல் ஏரியா. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இதோட டிசைன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயமே சொல்லி ஆகணும், பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டியில் நமக்கு எந்த வித காம்ப்ரமைஸுமே இவங்க பண்ணலை. அடுத்து டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எண்ட் இயர்பட் அளவு வந்து இல்லை. ஏன் நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட் Airdopes 101 வந்து கவர் பண்ணியிருப்போம், அது அளவுக்கு கூட இது வந்து இல்லை. இது ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து
ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் டேப் ஃபங்ஷன் தான் வந்து ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இதுவுமே நல்லா டீசென்ட்டா தான் இருந்துச்சு. சரி ஓகே இதோட ஃபங்ஷன்ஸ்ல என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம 2 இயர்பட்ல ஏதாவது ஒரு இயர்பட்ட வந்து ஒரு டைம் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லன்னா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்ட நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ட நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். இப்போ 2 இயர்பட்ல ஏதாவது ஒரு இயர்பட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லனா வந்து சிரி வந்து வேக் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். கால வந்து ஆன்சர் பண்றதுக்கு வந்து ஒரு டைம் வந்து டேப் பண்ணணும். கால வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து எண்ட் கால் பண்றதுக்கோ நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா வந்து கால் வந்து ஆன்சர் பண்ணும் இல்லனா ரிஜெக்ட் பண்ணிரும். இது வந்து 2 இயர்பட்ஸ்லயுமே நம்ம வந்து இந்த ஃபங்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா அதோட பேட்டரி லைஃப் தான். இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 42 ஹவர்ஸ் வேற லெவல். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் வந்து தராங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி ஸ்டாண்ட் பையும் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த கேஸ்ல வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து 6 டைம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் வேற லெவல். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டைப் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ப்ளஸ் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ண போதும் 75 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா தான் இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐடபிள்யூபி அதாவது இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஃபோன்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸோட கேஸ் ஓப்பன் பண்ண உடனே போதும். இது பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபாஸ்ட்டா வந்து பேர் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். பட் ஆனா கனெக்டிவிட்டில நான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அது என்னன்னா, சில டைம்ஸ் மட்டும் லெஃப்ட் இயர்பட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான டைம்ஸ்ல தான் அது வந்து நடந்துச்சு. ஸோ அப்படி லெஃப்ட் இயர்பட் மட்டும் கனெக்ட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 இயர்பட்ஸுமே நம்ம கேஸ்குள்ளே போட்டுக்கணும். கேஸ்குள்ளே போட்டு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம வந்து பேர் பண்ணோம்னா இது வந்து கனெக்ட் ஆகிரும். லேட்டன்சின்னு வரையில இந்த ஆப்ல டெஸ்ட் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டா 150 மில்லி செகண்ட்ஸ்லேருந்து 200 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்டான லேட்டன்சி ரேட் தான். நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்த வித லேட்டன்சி டிலேஸுமே ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக நான் எந்த வித லேட்டன்சி டிலேஸுமே ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக நமக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்துருச்சு. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா IP-X4 சர்டிஃபைட். அதனால ஓரளவுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து கால் குவாலிட்டி ஆர் மைக்ரோஃபோன் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அது நீங்கள் இப்போ கேளுங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த ஆடியோ வந்து போட் Airdopes 141 தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட மைக்ரோஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். நான் ஆக்சுவலி இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் ரோட் கிட்ட தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதனால எக்ஸ்டர்னல் நாய்ஸுமே கூட சேர்ந்து வரும். ஸோ எப்படி இருக்கு நான் இதை யூஸ் பண்ணி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறையா கால் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதோட கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இல்லை, அதே சமயத்தில் வந்து ரொம்ப மோசமாக இல்லை, ஆவரேஜாக இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போட்டோட நெக் பேண்டோ இல்லை ஒரு சில ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப ஓவர் பவர்டாக ரொம்ப பூஸ்டடாக இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கம்மியாக இருந்தாலுமே நமக்கு வந்து தேவையான அளவு பேஸ் வந்து இதில் இருக்கனால எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்தனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. மற்ற டோன்ஸ்னால் வந்து மிட் டோன்ஸும் ட்ரிபிளும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம சுத்தமாகவே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நல்லா சூப்பராக நல்லா பேலன்ஸ்டாக இதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இயர்பட்ஸை நான் வந்து பிரைம் டே டீலில் வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். பட் ஆனால் இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. மேபி இதோட ப்ரைஸ் வந்து 1300 ருபீஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நான் வந்து நினைக்கிறேன். 1300 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த இயர்பட்ஸ் வந்து செம ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. குறைன்னு எதுவுமே இல்லை. இதோட பில் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம சாலிடாக இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. இதோட பேட்டரி லைஃப் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாமே வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து மாசாக இருக்குது. அப்புறம் போட் Airdopes 131 கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எல்லா கேட்டகரியிலுமே இது ஒரு அப்கிரேட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.